நல்லாட்சி அரசாங்கத்திலும் தமிழர் தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கலை மையப்படுத்தி சிங்கள பௌத்த மயமாக்கல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி வரும் தமிழ் மக்கள் இன்று இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி உமையாள்புரம் பிள்ளையார் கோவிலில் இருந்து கிளிநொச்சி நகர் வரையான நீதிக்கான நடைப்பயணத்தை முன்னெடுத்திருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளைஞர் அணி மற்றும் பொது அமைப்புகளின் ஆதரவுடன் இடம்பெற்ற இந்த பேரணி இன்று காலை 8 மணிக்கு ஆனையிரவு உமையாள்புரம் இணைப்பு பாலத்தில் இருக்கும் அம்மன் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமானது. நல்லிணக்கத்தின் அடையாளமா அத்துமீறிய புத்தர் சிலை, வெலிக்கடை, மேகசின், பூசா, தமிழ் இளைஞர்களின் குத்தகை வீடா உள்ளிட்ட வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை நீதிக்கான நடைப்பயணத்தில் கலந்து கொண்டவர்கள் தாங்கியிருந்தார்கள். அதேவேளை நல்லாட்சி என்ற பெயரில் தமிழரின் அடையாளங்களை தற்போதைய அரசும் திட்டமிட்டு அழித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதற்கமைய இந்த நீதிக்கான நடைப்பயணம் கிளிநொச்சி நகரில் உள்ள UNHCR அலுவலகத்தை சென்றடைந்த நிலையில் அங்கு வைத்து ஐநா செயலாளர் நாயகம் மற்றும் மனித உரிமை ஆணையாளருக்கான மனுக்களும் கையளிக்கப்பட்டன. திட்டமிட்ட வகையில் மிகவும் சூசகமாக தமிழர் தாயக பகுதிகளில் பௌத்த விகாரங்களையும் புத்தர் சிலைகளையும் நிறுவி இராணுவ பலத்துடன் தமிழர் தாயகத்தை சிங்களமயமாக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக பேரணியில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டினார். காணாமல் போனோர் தொடர்பிலான விசாரணைகளுக்கு சர்வதேச பொறிமுறையொன்று அவசியம் என மக்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை மக்களால் குறிப்பிடப்படும் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் நேர் எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டினார். எனினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் தம்மை தேர்வு செய்தார்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்காக தொடர்ந்தும் செயற்படுவதாக தெரிவித்தார். இன்றைய பேரணியில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தினி ஸ்ரீஸ்கந்தராசா தமிழினத்துக்கு எதிரான இனப்படுகொலையை செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் கலாசாரத்தையும் அழிப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார்.